மகர ராசி நேயர்களே, ஆடி மாதம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். சிறப்பான மாதமாக அமைச்சுக்கலாம். 5ஆம் இடத்துலேயே சுக்கிரன் ரொம்ப சிறப்பாக ரிஷபத்தில் இருக்கக்கூடியது. உங்களுக்கு எப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமை, பெண்ணால் லாபம், பெண்கள்னால ஒரு யோகம் உண்டு. பெண்கள் யாருக்கு வேலைக்கு வேணும், வேலைக்கு போகணும், உத்தியோகத்துக்கு போகணும், படிப்புக்கு போகணும், எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய மாதம் ஆடி மாதம். வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் எதுக்குமா மாதம் பார்க்குறீங்க? அதெல்லாம் கிடையாது. ஜாப் நல்லதாக அமைச்சு உங்களுக்கு இன்டர்வியூவில் நல்லபடியாக நான் செலக்ட் ஆகிட்டேன்னா நல்ல நாளாக பார்த்து போங்க. உங்கள் நட்சத்திரத்துடைய தாராபலன் பார்த்துங்க. உங்களுடைய 2வது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுங்கள் போதும். திருவோண நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே அம்மானால் நல்ல ஒரு செய்தி வரும். அம்மா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. போன மாதம்லாம் சொன்னதுக்கு நிறைய பாயிண்ட் வந்து கரெக்டு மேடம் அப்படின்னாங்க. மகர ராசி நேயர்கள் ஆடி மாதம் நல்ல குழந்தைகளுக்கு கேர் எடுங்க. உட்காந்து சொல்லி கொடுக்கறது, அல்லது என்ன காலேஜில் போடணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பிளான் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு உடம்பு தொந்தரவோ, ஒரு வயிறு பிரச்சனையோ, ஒரு காய்ச்சல், தலைவலி என்ன இருந்தாலும் உடனே கொஞ்சம் பார்த்துருங்க. ஆயுர்வேதிக் சம்மந்தமாக பார்க்கும் பொழுது இந்த மாதம் நல்லாயிருக்கும். இதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் அலோபதிக்கு கரெக்டாக, ஆயுர்வேதிக்கு நல்லா இருக்குமா, சித்தா நல்லா இருக்குமா, நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம், ராசிக்கு பார்க்கலாம், மாத பலனுக்கும் பார்க்கலாம். ஏன்னா கிரக கோச்சாரம்தான். 2ஆம் இடத்துல ராகு பகவான். அதனால் மகர ராசி நேயர்கள் அலோபதியில் டக்குன்னு போய் கஷ்டப்படுறேன்னு பண்ணாதீங்க. மெதுவாக ஆகட்டும், சரியாகும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பயப்படவே வேண்டாம். நட்சத்திரங்கள் நீங்கள் 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் முயற்சிகள் தடையில்லாமல் போகக்கூடிய மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. செவ்வாய் கேது சிம்மத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா 6, 8, 12 அமைஞ்சாலும் உறவுகளிடையே சில பிரச்சனைகள் வரும், சரியாகும் ஆகும். சில விஷயங்கள் நீங்கள் உறவை நம்பியே கொடுத்துறாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. கொடுத்த பணம் வருமா? இந்த மாதம் வர்றது கஷ்டம், அடுத்த மாதம் வருதோ அது அப்புறம் பேசிக்குவோம். சில விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்து உறவுகளிடையே போயிட்டு வர்றது, எல்லாருமே கூட்டு குடும்பமாக குலதெய்வ வழிபாடு எடுக்கிறது, கூட்டு குடும்பமாக ஒரு பொங்கல் வச்சு வழிபாடு எடுக்கிறது, ஆடி 18க்கு ஒரு திருவிழா மாதிரி போயிட்டு வர்றது, இதெல்லாம் மகர ராசி நீங்கள் போவீங்க. இந்த மாதம் குதூகலமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதம். உங்கள் வீட்டில் ஜாலியாக இருப்பீங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விசேஷ நிகழ்ச்சிகள் எடுக்கிறது, குழந்தைங்க ஸ்கூலில் நிறைய பேச்சு போட்டி, ஒரு டான்ஸு, பாட்டு, இது மாதிரி. ஏன்னா கோகுலாஷ்டமியெல்லாம் வருதில்ல, அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிட்டு உங்களுக்கு அதுக்கான நேரங்கள்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க மகர ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் சரியாகும். வீண் அலைச்சல்கள், வண்டியில் வாகனம், இதிலெல்லாம் சின்ன சின்ன பழுதுகள் ஏற்படுத்தும். பயணங்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அல்லது விரயம் வரும் மகர ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆடி மாதம் சில விஷயங்கள் தடை தாமதத்தை கொடுத்தாலும் முயற்சி பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வக்கரமாக போகிறனால இன்னும் முயற்சியை உங்களுக்கு பொதுவாக சனி வக்கரமாக இருக்கும்போது தான் உங்களுடைய அதிபதியும் அவர். அந்த வக்கரத்தில் இருக்கும்போது தான் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ, என்ன தொழில் தொடங்குறீங்களோ, என்ன வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் அது நிலையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன தான் நிலையாக இருக்குதா, அதில் வருமானம் வருதான்னு பார்த்தாலும் உங்களை ஜனன ஜாதகத்தில் இருக்க தசா புத்தியும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதனால தான் முழு ஜாதக பலனை பார்த்துக்குங்க. இப்போ தான் 7.5 சனியிலேருந்து நாங்கள் மீண்டு வந்திருக்கோம், இனிமே பிரச்சனைகளா அலைச்சல்களா அப்படின்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகள், குடும்பத்தில் புதிய வரவுனால பிரச்சனைகள், வருமானத்தினால பிரச்சனைகள். என்ன ராகு, இதுக்காக ஒரு அலைச்சல். ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கேங்க மகர ராசி நேயர்கள், ஒரு வீடு கட்டுறோம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், மாடி எழுப்புகிறோம், சில விஷயங்கள் தடை தாமதமாக இருந்தாலும் அதுக்கு அலைச்சல்கள் நிறையா கொடுக்கும். மருத்துவ செலவில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால தான் மருத்துவ செலவுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு இந்த மாதமெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் மகர ராசி நேயர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துமா, நம்மளுடைய காரியங்கள்லாம் ஜெயமாக ஆகுமா, சுபகாரியங்கள்லாம் ஏற்படுத்தலாமா அப்படின்னா இதெல்லாம் மாத பலனில் நமக்கு சில விஷயங்களில் தான் நகர்த்தி கொண்டு போக முடியும். எல்லாத்தையுமே நம்ம கொண்டு போகிறது கஷ்டம். அப்போ இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
அதுக்கு தசா புத்தி உங்களுக்கு சரியாக இருக்கணும். சில விஷயங்கள் நமக்கு வந்து இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய, இப்போ நம்ம எடுக்கிறோம் ஒரு புது கார் வாங்குறேங்க, இந்த கார் தான் எனக்கு வேணுமா, ஏன்னா நட்சத்திரம் எதுங்க, இப்போ இந்த காரு இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த நம்பர்ஸ் நமக்கு ஒத்து வருமா? பொதுவாக 4, 7 இந்த நம்பர்லாம் சொல்லுவோம். அப்போ இந்த கார் நமக்கு என்ன கலரில் வேணும், என்ன நாள் வாங்கணும், என்ன திதி அந்த பார்க்கணும், கர்ணநாதனை பார்க்கணும், கர்ணநாதன் நல்லா இருக்கிற நாளில் நம்ம வாங்கணும். இப்படியெல்லாம் நமக்கு சக்ஸஸை கொடுக்கும். அந்த கார் வந்த நேகனம் யோகங்க. எனக்கு உடனே இடம் வாங்கினேன், உடனே தொழிலில் ப்ரமோஷன், உடனே வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கொடுத்துச்சுங்க, ஒரு அந்தஸ்தை கொடுக்குதுங்க. இப்படி பல விஷயத்துங்க நம்ம யோசிப்போம். அதே போல் மகர ராசி நேயர்கள் அரசியல் புதிய விஷயங்கள், புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. நல்ல வாய்ப்பு ஒன்று வரும், தேடி வரும் உங்கள் வீடு தேடி. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, நல்லா ஆலோசனை செஞ்சுட்டு பயன்படுத்திக்கிங்க. சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். வெளிநாடு, வெளியுகம், ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய பரிமாணம், உங்களுக்கு சில விஷயங்கள் புதிய வருமானமும் வரும். போன வருஷத்தோட இந்த வருஷம், போன மாதத்தோட இந்த மாதம், அப்படி அந்த மாத உயர்வு வரணும். வருமானம் எத்தனை உழைப்புகள் கொடுத்தாலும் அந்த உழைப்புக்கான ஊதியம் 2 மடங்கு வருமா? ஆடி மாதம் வருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வரும் சக்ஸஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மகர ராசி நேயர்கள் ஆடி மாதம் என்ன வழிபாடு எடுக்கணுங்க? எல்லாருக்குமே சொன்னது தான், ஆடி 18க்கு தானம் தர்மம் செய்யுங்க. உங்கள் ராசி எப்படின்னா, தயிர் சாதம், கண்டிப்பாக ஒரு தண்ணீர் பாட்டில் வாங்கி மதிய வேளை ஒரு 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளார நிறைய ஏழை பெண்களுக்கோ வயோதிகளுக்கோ நீங்கள் கண்டிப்பாக இந்த சாப்பாடை கொடுங்க. அடுத்த விஷயம், குலதெய்வ வழிபாடு. கண்டிப்பாக ஆடி அமாவாசையில் நல்ல ஒரு சிரத்தையோடு போய் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, தொழிலில் நல்ல மேன்மையை கொடு, வருமானத்தை கொடுன்னு வழிபாடு எடுத்துக்குங்க. எப்பயுமே தை மாதமும் ஆடி மாதமும் ஒரு விசிட் குடும்பத்தோட நம்ம குலதெய்வ வழிபாடு எடுத்துட்டோம்னா அந்த வருஷமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. தர்ப்பணம் கொடுக்காதவங்க கண்டிப்பாக அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுத்துக்குங்க. பெரியோர்கள்ட்ட காலில் விழுந்து கும்புறது, அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது மகர ராசிக்கு சிறப்பாக இருக்கும். மேலும் வழிபாடு அப்படின்னா கருமாரியம்மன் அப்படிங்கிற கருமாரியம்மன் கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த கோயிலுக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் ஒரு 1 லிட்ரு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அதே போல் அந்த அம்பாளுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி வழிபாடுடுங்க. உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயம், வருமானம் சார்ந்த விஷயம், நல்ல ஒரு பெருக்கத்தையும் ஒரு சுபிக்ஷத்தையும் ஒரு செல்வ வளத்தையும் மகர ராசிக்கு அள்ளி வழங்குவாள் ஆத்தா அப்படிங்கிற வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை நம்ம கோச்சார கிரகத்துடைய பலாபலன் என்னென்னா 40%. நம்மளுடைய ஜாதகத்துடைய முழு பலனை பார்க்கணும், முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா தசா புத்தி, அந்தரநாதன், புத்திநாதன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். கிரகத்துடைய அமைப்பில் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ, என்ன தோஷத்தில் இருக்குதோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ பொதுவான பலனும் பொதுவான இந்த மாதம் தமிழ் மாதத்துடைய பலாபலனுக்கான பரிகாரம் தான் சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, நமக்கு விமோச்சனம் என்ன, எது காரிய சித்தி ஆகும், இந்த மாதம் ஆகட்டும் இந்த வருஷம் ஆகட்டும், எப்படி நம்மலாம் எடுக்கணும், நம்ம பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, பார்த்துக்குங்க. இந்த பதிவுகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன சொன்னதும் அதுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம், சொல்லலாம். உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் கிரகத்தை வழிபாடு எடுத்துக்கிட்டு நம்ம முழு பலனை சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாருமே பயன்பட்டுக்குங்க. நம்ம ஏதோ ஒரு தேவைக்கோ நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் இருப்போம். அது அத்தனைக்குமே சொல்யூஷன் உண்டு. அது ஆன்மீகம் சார்ந்து கோயில் வழிபாடாக இருக்கலாம், அல்லது நமக்கு ஒரு நியூமராலஜி படி ஜெயிக்கலாம்,
அல்லது மோதிரம் எந்திரம் போட்டு கொடுக்கறது, எப்படி நம்ம தாந்திரிக மூலியமாகவோ உலகியல் வாழ்வியல் ஜோதிடம் மூலியமாக உங்களுக்கு உங்களுடைக்கு என்ன ஜாதக கட்ட அமைப்புக்கு எது கரெக்டாக சக்ஸஸ் ஆகுமோ அதை நம்ம செய்து தருவோம் முறைப்படி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.